எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எஸ்டர்டே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸோட ரிசல்ட் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கன்னா டிசிஎஸோட ரிசல்ட் வந்திருக்கு. இந்த ஐடி செக்டரோட ரெண்டு மிகப்பெரிய கம்பெனியோட ரிசல்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நிறையா பர்ஃபார்மன்ஸ் வந்து எதுவுமே இல்லை. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு லெவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரூஷியல் சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணும்போது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து அக்குமுலேட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கும். சரி வாங்க, இப்போ வந்து இன்ஃபோசிஸோட க்ரூஷியல் லெவல் வந்து எதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன். இன்ஃபோசிஸோட க்ரூஷியல் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 1360 ருபீஸ் வந்து சொல்லியிருந்தேன். இந்த லெவல் வந்து ஒரு வேளை பிரேக் பண்ணுச்சுன்னா வீக்லியில் பிரேக் பண்ணுச்சுன்னா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 1200 லெவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 160 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு கீழே நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லோரும் மனசு திடப்படுத்திக்கங்க. ஒருவேளை 1200 போச்சுன்னா ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு அக்குமுலேட் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம வந்து அடுத்து வந்து டிசிஎஸோட லெவல்ஸ் பார்ப்போம். டிசிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் மாதிரி இல்லாமல் அதோட சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதோட க்ரூஷியல் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 2900 ருபீஸுக்கு வந்து ஒரு க்ரூஷியல் லெவல் இருக்குது. அதை பிரேக் பண்ணுச்சுன்னா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 2550 ருபீஸ். இந்த லெவல் வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிராஜுவலாக தான் மூவ் ஆகும். HCL இன்ஃபோசிஸ் மாதிரி கொஞ்சம் பெரிய மூமெண்ட் வந்து இந்த டிசிஎஸ் வந்து தராது. எப்போவுமே 1%, 1.5% வந்து கீழே போச்சுன்னா எப்படியாச்சும் இந்த டிசிஎஸை வந்து ரெக்கவரி பண்ண தான் பார்ப்பாங்க. அதனால் பெரிய மூமெண்ட் வந்து இதில் கிடைக்காது. அதனால் ஆப்ஷனில் வந்து ட்ரேட் பண்ணுறவங்க வந்து இந்த டிசிஎஸை வந்து தவிர்த்துட்டு மற்ற ஐடி ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணலாம். நம்ம அடுத்ததாக பண்ண போகிற ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா விப்ரோவில் வந்து என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விப்ரோ ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கரெக்ஷனில் இருக்குது. இது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 to 350 பாயிண்ட்ஸு, அதாவது நல்ல ஒரு டவுன் வந்து கொடுத்துருச்சு இந்த வருஷத்துலேயே. அதனால் இதோட லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கரெக்ஷன் ஆகிட்டான். அப்படியே வந்து கீழே போகணும், ரிசல்ட் நல்லா இல்லை கீழே போகணுன்னாலும் ஒரு பெருசாக கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 25 to 30 பாயிண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 330 to 350 அந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே கீழே போனாலும் ஒரு சடன் பவுன்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். அதனால் ஒரு ஷார்ட் ஸ்ட்ராடல் வந்து போட்டுக்கங்க. அடுத்த மாதம் கண்டிப்பாக வந்து விப்ரோவுக்கு எங்கேயுமே போக மாட்டான். ஒரு 10 பாயிண்ட் கீழே இல்லை 10 பாயிண்ட் மேலே இதே மாதிரி தான் போயிட்டுருப்பான். பெரிய வந்து மூமெண்ட் வந்து இந்த மாதம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்க, நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மைண்ட்ரீயை வந்து அனாலிசிஸ் பண்ணுவோம். எல்டிஐ மைண்ட்ரீயை பொறுத்த வரைக்கும் அதோட சப்போர்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே தான் இருக்குது. அதனால் இது எல்டிஐ மைண்ட்ரீ வந்து ஆப்ஷன்ஸில் வந்து பண்ணுறவங்க நல்ல ஒரு புட் ஆப்ஷன் எடுத்துக்கங்க. ஏன்னா சீக்கிரமாக கீழே போகிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. அதோட சப்போர்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 3700 ருபீஸில் இருக்குது. அதை பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 3000. இந்த 3000 லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அக்குமுலேட் பண்ணுறவங்க இந்த 3000 லெவலில் அக்குமுலேட் பண்ணிக்கலாம். HCL டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் அதோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே 1000 தாங்க. 1000 மட்டும் பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட் வந்து 880 ருபீஸில் இருக்குது. அந்த 880 ருபீஸை வந்து உடச்சிதுன்னா ஃபர்தராக கீழே போகாமல் திருப்பி ஒரு பவுன்ஸ் வந்துட்டு திருப்பி அந்த கீழே போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து Q4 ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு. இந்த Q4 ரிசல்ட்டை வச்சு எப்படி ஆப்ஷனில் வந்து ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே கற்க கசடற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.